ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, ஆனால் அதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தெரியலை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இது நீங்கள் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பிளேலிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு 50 ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளால ஈஸியா அந்தந்த இடங்கள்ல இங்கிலீஷ் பேச முடியும். அதுவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு 50 சின்ன வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாவே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த 50 சென்டென்ஸுமே நான் தமிழ்ல எழுதியிருக்கேன். இதுக்கு அர்த்தம் சொல்லி தான் நான் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு புரியாம போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எத்தனை. எத்தனை அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹவு மெனி. எப்படி சொல்லலாம்? ஹவு மெனி. இப்போ நம்ம கேட்போம்ல, இதுல எத்தனை இருக்கு, இதுல எத்தனை பழம் இருக்கு அப்படின்லாம் நம்ம கேட்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவு மெனி அப்படின்னு சொல்லணும். ஹவு மெனி. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். எவ்வளவு நேரம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம கேட்போம்ல, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வாக்கியம் தான். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு 5 சென்டென்ஸ் இருக்கு, அதை நீங்க தான் இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சு எழுத போறீங்க. ஓகேவா? இப்போ எவ்வளவு நேரம் அப்படின்றத இங்கிலீஷ்ல ஹவு லாங் அப்படின்னு கேட்கலாம். எப்படி சொல்லலாம்? ஹவு லாங். இப்ப நம்ம கேட்போம்ல, இப்ப இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, இப்ப அந்த ஊருக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, அந்த மாதிரில நம்ம கேட்போம். சோ எவ்வளவு நேரம் அப்படின்னா ஹவு லாங் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், எனக்காக மட்டும். இப்போ நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம், இது எனக்காக மட்டும் இது செஞ்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதாவது எனக்காக மட்டும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் ஃபார் மீ. எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் ஃபார் மீ. எனக்காக மட்டும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நான் கேட்கவா. இப்போ நம்ம ஒருத்தட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கிட்ட நான் இதை கேட்கலாமா, நான் இதை கேட்கவா அப்படின்னு கேட்கறதுக்கு மே ஆஸ்க். எப்படி கேட்கலாம்? மே ஐ ஆஸ்க் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், சாயாதே. இப்போ நம்ம மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என் மேல சாயாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் லீன். எப்படி சொல்லலாம்? டோன்ட் லீன் அப்படின்னா சாயாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், மூடாதே. இப்போ இதை மூடிடாத அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? இது எல்லாமே சிம்பிளான டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். மூடாதே அப்படின்னா டோன்ட் க்ளோஸ். ஓகேவா? அடுத்து திறக்காதே அப்படின்னா திறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஓப்பன். அப்ப திறக்காதே அப்படின்னா டோன்ட் ஓப்பன். இப்போ அடுத்த சென்டென்ஸ், யார் இது. இப்போ நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம், யார் இவங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். யார் இது அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் திஸ். ரொம்பவே ஈஸி தான். ஹூ இஸ் திஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சென்டென்சஸ் தான். அதை நம்ம இந்த மாதிரி கத்துக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இதை பயன்படுத்தி பேசுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்த சென்டென்ஸ், எவ்வளவு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேட்போம்ல, இது எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவு மச். எப்படி கேட்கலாம்? ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ்,
அன்பாக இரு. நம்ம சொல்றோம் நீ வந்து எல்லாட்டையும் அன்பா இரு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? பி கைண்ட். எப்படி சொல்லலாம்? பி கைண்ட். எல்லார்கிட்டே அன்பா இரு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? பி கைண்ட். ஓகேவா? இப்ப அடுத்த சென்டென்ஸ், இன்னொரு முறை. இப்ப நம்ம சொல்றோம் இதை இன்னொரு முறை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள்ல சொல்லுவோம்ல. சோ இன்னொரு முறை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் மோர். எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் மோர் அப்படின்னா இன்னொரு முறை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், தேவையில்லை. இப்ப நம்ம சொல்றோம் இதெல்லாம் வந்து தேவையில்லை, இப்போ ஒரு பொருளை எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். சோ தேவை அப்படின்னா இங்கிலீஷ்ல நீட். நீட் அப்படின்னா தேவை. ஓகேவா? சோ தேவை இல்லை அப்படின்னா நோ நீட். எப்படி சொல்லணும்? நோ நீட் அப்படின்னா தேவை இல்லை அப்படின்னு அர்த்தம். எனக்கு கொடு அப்படின்னா இப்ப எனக்கு இதை கொடு அப்படின்னு நம்ம சொல்லணும். கிவ் மீ. ரொம்பவே ஈஸி தான். கிவ் மீ. பாத்தீங்களா? இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியான சென்டென்ஸ் தான். நமக்கு வந்து சரியான தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சு நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்தந்த நேரங்கள்ல நீங்க இப்படி சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஓகே நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த சென்டென்ஸ், பரவாயில்லை. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஒருத்தரே வந்து ஏதோ தப்பு செஞ்சுட்டு நம்மகிட்ட சாரி கேட்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நோ மென்ஷன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னை பார் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தட்ட சொல்றோம் இப்ப என்ன பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லுக் அட் மீ. எப்படி சொல்லலாம்? லுக் அட் மீ அப்படின்னா என்ன பாருங்க அப்படின்னு அர்த்தம். லுக் அட் மீ. இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துற சென்டென்ஸ். இப்ப என்ன பாரு அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இனிமே அந்த இடத்துல நீங்க லுக் அட் மீ அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவையும் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இந்த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ எதை படிச்சா நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்றத மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால கண்டிப்பா 90% வந்து கண்டிப்பா பேச முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். என்னை நம்பு. இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், நம்ம ஃப்ரெண்டுகிட்டே சொல்றோம் என்ன நம்பு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் நம்பு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்ம நம்பிக்கை, நம்பு அந்த மாதிரி. ஸோ என்னை அப்படின்றப்ப மீ. ஸோ ட்ரஸ்ட் மீ அப்படின்னா என்னை நம்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், கதவை பூட்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம குழந்தைங்க சொல்றோம் கதவை பூட்டு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? லாக் த டோர். எப்படி சொல்லலாம்? லாக் த டோர் அப்படின்னா கதவை பூட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், ஒன்றுமில்லை. இப்ப நம்ம சொல்றோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அதிகமா சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் என் கூடயே சொல்லுங்க, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நத்திங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நத்திங். இப்போ அடுத்த சென்டென்ஸ், போய்விடு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இப்போ ஒருத்தரை சொல்றோம் நீ தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? கோ அவே. எப்படி சொல்லலாம்? கோ அவே. இப்போ அடுத்து விலகி இரு. நம்ம சொல்றோம் ஒருத்தர் நீ வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ஸ்டே அவே. எப்படி சொல்லலாம்? ஸ்டே அவே அப்படின்னா விலகி இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அருகில் வா. இப்ப நம்ம ஒருத்தர் வந்து பக்கத்துல வாங்கன்னு சொல்லணும். நீங்க பக்கத்துல வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும். அதை எப்படி சொல்லலாம்? கம் க்ளோஸ். எப்படி சொல்லலாம்? கம் க்ளோஸ். ஓகேவா? இப்ப அதுவே சீக்கிரம் வா அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, நீ சீக்கிரமா வா அப்படின்னு நம்ம சொல்லணும். கம் சூன். எப்படி சொல்லலாம்? கம் சூன். இதுல பாருங்க, வா அப்படின்னா கம், அருகில் வானா க்ளோஸ் அப்படின்னு சொல்றோம்.
சீக்கிரம் வானா சூன் அப்படின்னு சொல்றோம். ஸோ சூன் அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நன்றாக படி. இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், நீங்க வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஸ்டடி வெல். எப்படி சொல்லலாம்? ஸ்டடி வெல். இப்போ அடுத்த சென்டென்ஸ், எனக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்றோம் ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ஐ நோ. எப்படி சொல்லலாம்? ஐ நோ. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், எனக்காக. நம்ம ஒண்ணு பார்த்தோம், எனக்காக மட்டும், எனக்காக இது பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு சொன்னோம். இது எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. அப்படின்னா எனக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போற அடுத்த சென்டென்ஸ், எவ்வளவு தூரம். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? எவ்வளவு நேரம் அப்படின்றத ஹவு லாங் அப்படின்னு பார்த்தோம். எவ்வளவு தூரம் அப்படின்றத ஹவு ஃபார் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஹவு ஃபார். இப்போ ஒரு ஊருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு ஹவு ஃபார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்பதான் அப்படின்னா இப்பதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இப்பதான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு ஜஸ்ட் நவ். எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்பதான் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உள்ளே போ. இப்போ நம்ம சொல்றோம், நீ வந்து உள்ள போ அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கோ இன்சைட். எப்படி சொல்லலாம்? கோ இன்சைட் அப்படின்னா உள்ளே போ அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது, மேல பாரு. இப்போ நம்ம சொல்லணும் மேல பாரு அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்லலாம்? லுக் அப். இப்போ இதுல லுக் அப்படின்னா பாரு அப்படின்னு அர்த்தம். மேல அப்படின்றப்ப அப். ஸோ லுக் அப் அப்படின்னா மேல பாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது, அடிக்காதே. இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், அவரை நீ அடிக்காத அப்படின்னு சொல்லணும். ஸோ அடிக்கிறது அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஹிட். ஹிட் அப்படின்னா அடிக்கிறது. ஸோ அடிக்காதே அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி செய்யாதே, சிரிக்காதே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இதை பண்ணாத அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம டோன்ட் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? டோன்ட் அப்படின்னா வந்து இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ அடிக்காதே அப்படின்னா டோன்ட் ஹிட். ஹிட்னா அடிக்கிறது. ஸோ அடிக்காதே அப்படின்னா டோன்ட் ஹிட். அடுத்தது போகாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் போ அப்படின்னா அது வந்து கோ. இப்போ போகாத அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டோன்ட் கோ. புரியுதா? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்களே மேக் பண்ணி பேசலாம். இப்போ அடுத்தது, சிரிக்காதே. ஸோ சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? லாஃப். ஸோ சிரிக்காத அப்படின்னு நம்ம நெகட்டிவ்ல சொல்லணும். ஸோ டோன்ட் லாஃப். ரொம்பவே சிம்பிளான இதுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை வச்சு நீங்களே வந்து நிறைய சென்டென்ஸை உருவாக்கி பேசலாம். இப்போ அடுத்தது, நல்ல யோசனை. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து நல்ல யோசனை ஒண்ணு கொடுக்குறாரு. அப்போ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? குட் ஐடியா. எப்படி சொல்லலாம்? நல்ல யோசனை அப்படின்றதுக்கு குட் ஐடியா. இப்போ அடுத்தது, என்ன விஷயம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ என்ன விஷயம் அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல வாட்ஸ்அப். எப்படின்னு கேட்கலாம்? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், வெளியே போ. இப்போ நம்ம சொல்லணும், நீங்க வெளியே போங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கெட் அவுட். அடுத்த சென்டென்ஸ், எழுந்திரு. இப்போ காலையில எந்திரி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு கெட் அப். எப்படி சொல்லலாம்? கெட் அப் அப்படின்னா எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். யார் ஜெயிச்சது. இப்போ ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ யார் ஜெயிச்சது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ ஜெயித்தது அப்படின்றப்ப இது பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? நார்மலா ஜெயிக்கிறது அப்படின்னா வின்னு. இதுல ஜெயித்தது அப்படின்னு இருக்கிறதுனால அது பாஸ்ட்ல இருக்கிறதுனால ஹூ ஓன். ஹூ ஓன் அப்படின்னா யார் ஜெயித்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது, தள்ளாதே. தள்ளாதே அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து புஷ் பண்றது. ஓகேவா? ஸோ இதுவும் நெகட்டிவ் தான். ஸோ தள்ளுறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து புஷ். புஷ் அப்படின்னா வந்து தள்ளுறது. ஸோ இங்க தள்ளாதே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான். அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்? டோன்ட். இப்போ டோன்ட் புஷ் அப்படின்னா தள்ளாதே அப்படின்னு அர்த்தம். இந்த டோன்ட்டை பயன்படுத்தி மட்டுமே நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அது எந்தெந்த இடங்கள்ல நம்ம டோன்ட் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதை நம்ம டோன்ட் அப்படின்றது எப்படி சொல்றோம்னா டு நாட்.
இந்த டு நாட்டை சேர்த்து தான் நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அந்த வீடியோல வந்து நம்ம பிரீஃபா பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். பயன் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம், இதுமே நடந்தாலும் இது ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ இந்த பொருளால என்ன யூஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? நோ யூஸ். ஸோ பயன் இல்லை அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல நோ யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், என்னிடம் கேள். இப்போ ஒரு விஷயத்த என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? இப்போ கேட்கறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க். ஸோ என்னிடம் அப்படின்னு இருக்கும்போது ஆஸ்க் மீ. மீ தானே சொல்லுவோம், என்னை அப்படின்னா மீ. ஸோ என்னிடம் கேள் அப்படின்றத ஆஸ்க் மீ அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் செய்தேன். இப்போ நான் ஒரு வேலையை செய்தேன் அப்படின்னு சொல்லாம வெறும் நான் செய்தேன் அப்படின்னா, நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஐ, செய்தேன் அப்படின்னா டிட். அது என்னவோ வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ செய்தேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து டிட். ஸோ நான் செய்தேன் இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு, அதனால ஐ டிட் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்தது, சில நேரங்களில். இப்போ நம்ம சொல்றோம்ல, சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடந்துருது, சில நேரங்கள்ல இந்த மாதிரி நடக்கும். எப்பவுமே நடக்காம சில சமயம் நடக்கிறத நம்ம சொல்றதுக்கு தான் இங்கிலீஷ்ல சம்டைம்ஸ். எப்படி சொல்லலாம்? சம்டைம்ஸ் அப்படின்னா சில நேரங்களில் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், சாய்க்காதே. இதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போறோம், நம்ம கிட்ட ஒருத்தர் சொல்றாங்க அதை சாச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதை பார்த்தாலே தெரியும். ஸோ சாய்க்கிறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா டில்ட். டில்ட் அப்படின்னா வந்து சாய்க்கிறது. ஸோ இந்த இடத்துல சாய்க்காதே அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லியிருக்கிறதுனால முன்னாடி வந்து டோன்ட் போட்டுக்கணும். ஸோ டோன்ட் டில்ட் அப்படின்னா சாய்க்காதே அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நிச்சயமாக. இப்போ இது நிச்சயமா நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சர்டன்லி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சர்டன்லி. அடுத்து, மறந்து விடு. இப்போ நம்ம சொல்றோம்ல ஏதோ ஒண்ணு, இதை வந்து நீ மறந்துரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? forget it. எப்படி சொல்லலாம்? forget it அப்படின்னா மறந்து விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், என்னை அனுப்பு. இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஒருத்தர் சொல்ற என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? சென்ட் மீ. இப்போ சென்ட் அப்படின்னா அனுப்புறது, என்னை அப்படின்றப்ப மீ. ஸோ சென்ட் மீ அப்படின்னா என்னை அனுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்து, யாருக்கு தெரியும். நம்ம கிட்ட சில நேரங்களில் ஒருத்தர் கேட்பாங்க, இப்போ நம்ம சொல்லி இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? who know. who know. who knows. who knows அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது, இப்போது அப்படின்னு நம்ம சொல்லல, இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றத ரைட் நவ். நம்ம ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம், ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், பயப்பட வேண்டாம். இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், நீங்க வந்து எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்றது ஒரு வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ பயப்படுறது அப்படின்றதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பேனிக். பேனிக் அப்படின்னா பயப்படுறது. ஸோ பயப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு மேலே நம்ம டோன்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ டோன்ட் பேனிக் அப்படின்னா பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நேரம் முடிந்தது அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டைம் அப். எப்படி சொல்லலாம்? டைம் அப். இப்போ இந்த 50 சென்டென்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான சென்டென்ஸ் தான். இதை நம்ம புரிஞ்சு இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது எப்போயுமே மறக்காது. ஸோ அந்தந்த இடத்துல இதை பயன்படுத்தி பேசினாலே மோஸ்ட்லி உங்களால இங்கிலீஷ்ல பேச முடியும். இப்போ உங்களுக்கான 5 சென்டென்ஸ் இருக்கு. அதோட இங்கிலீஷ் சென்டென்ஸை நீங்க தான் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ இதுதான் உங்களுக்கான 5 சென்டென்சஸ். என்னுடன் இரு அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? தைரியமாக இரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? பேசாதே, நான் சொன்ன மாதிரி இது நெகட்டிவ்ல இருக்கு. பேசாதே, கோபப்படாதே, இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்து இப்ப சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதையும் என்ன இங்கிலீஷ்ல வருது அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி நம்ம கத்துக்கும் போது நமக்கு ரொம்பவே இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்படிதான் இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.